பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஒரு நல்ல விசுவாசமான ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லும்படி பரிசுத்த ஆவியானவர் என் உள்ளத்தில் போட்ட வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா, கவலையை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்களேன். கவலையை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து. பாருங்களேன், முதலாவது பைபிள் நமக்கு சொல்றது என்னன்னா, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, ஒரு விஷயத்தை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா கவலைகளை கேட்கிறதற்கு, கவலைகளை விசாரிக்கிறதற்கு ஒரு தெய்வம் நமக்காக உயிரோட ஜீவனோட இருக்கிறார். 1 பேதுரு 5:7 நான் வாச்சா, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நம்மை விசாரிக்கிற ஒரு தெய்வம், நம்மை நேசிக்கிற ஒரு தெய்வம், நம்முடைய பிரச்சனைகளை ஆராய்ந்து அறிந்து அதிலிருந்து நம்மை வெளிக்கொண்டு வர பிரயாசப்படுகிற ஒரு நல்ல தெய்வம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஏன் இப்படி இருக்கீங்க, ஏன் இப்படி டல்லாக இருக்கிறீங்கன்னு கேட்டால் கவலை தான் அப்படிம்பாங்க. ஏன் முகம் ரொம்ப சோர்வாக இருக்குது, கவலை தான் அப்படிம்பாங்க. ஆனால் இந்த கவலைங்கிறது ஒரு மோசமான ஒரு ஆவி. அது ஏன்னா வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் 12:25, மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அவனை ஒடுக்கும். நம்மை எழும்ப விடாமல், நம் மகிழ்ச்சியா இராமல், எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு துக்கத்தோட இந்த உலகத்தில் நம்மளை வித்தியாசமா காட்சி அளிக்க வைக்க அது பிரயாசப்படும். எது? கவலை. இது ஒரு மனுஷனை ஒடுக்கும், ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை ஒடுக்கும், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை ஒடுக்கும். எனவே தான் பிலிப்பியர்ல பவுல் அழகா சொல்றாரு, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றை குறித்து நீங்க என்ன செய்யணுமா, விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்க மத்தேயு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று ஜீவனுக்காக, எண்ணத்தை உடுப்போம் உடைக்காக, நாளைய தினத்திற்காக நீங்க ஒரு நாளும் கவலைப்படாதீங்க. நாளைய தினம் அதது நாளுக்காக அது கவலைப்படும். என்ன அழகான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? அப்போ இந்த கவலையை நாம் மேற்கொள்ள, கவலையிலிருந்து நாம வெளிவர நாம என்ன செய்யணும்? வேதம் என்னதான் நமக்கு சொல்லிக் கொடுக்குது அப்படின்னா, முதலாவது ஸ்தோத்திரத்தோடு கூட நீங்கள் ஆண்டவருக்கு அதை தெரியப்படுத்துங்க. முறுமுறுப்போட அல்ல, ஸ்தோத்திரத்தோடு கூட, ஆண்டவரே நான் இந்த பிரச்சனையில் இருக்கிறேன், இந்த கவலை என்னை ஒடுக்குது, இந்த காரியம் என்னை ஒடுக்குது, ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், இந்த காரியத்திலிருந்து எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க, என்னை வாழ வைக்க, என்னை ஆசீர்வதிக்க உம்மால முடியும் ராஜான்னு சொல்லி அவருக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஒரு மனுஷன்கிட்ட போய் உங்களுடைய கவலைகளையோ கண்ணீரையோ நீங்கள் வெளிப்படுத்துனீங்கன்னா, முன்னாடி இருக்கும்போது நல்லா கேட்டுப்பாங்க, பின்னாடி இருக்கும்போது சொல்லுவாங்க அவன் நல்லா வேணும், அவன் வாழ்கிறத விட அவன் சாகணும், அப்படிதான் பேசுவாங்க. ஏன்னா அவர்கள் மனிதர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எந்த கவலையாக இருந்தாலும் அதை கர்த்தர்ட்ட நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா 1 நாளாகமம் 7:15 சொல்லுது, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவர்களுமா இருக்கிறது. பாருங்களேன், ஆண்டவருடைய கண்கள் நம்மையே நோக்கி பார்க்குது, ஆண்டவருடைய காது நம்ம என்ன சொல்கிறோங்கிறத கூர்ந்து கவனிக்குது. பிலிப்பியர் 4:6 சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் ஏசப்பாட சொல்லுங்க. இன்றைக்கு ஒருவேளை கவலையோட கண்ணீரோட, நாளை தினத்துக்காக, உடைக்காக, படிப்புக்காக, ஒருவேளை இந்த மனிதர்களை என்னை ஏமாத்திட்டாங்களே, ஒருவேளை வஞ்சிச்சிட்டாங்களே, இழப்பு நினச்சி, ஒருவேளை வியாதியை நினச்சி, பலவீனங்களை நினச்சி, ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம், கவலையோடு இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் கவலையை என் மேல் வைத்து விட்டு நீ ஃப்ரீயாக இருங்கிறாரு. அவர் மேல் வைத்து விடுங்கள். நிச்சயமாய் சொல்கிறேன், தேவன் உங்கள் புத்திக்கும் உங்கள் அறிவுக்கும் எட்டாத மேன்மையான சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை வாழ வைப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கவலையை விரட்டுவோம், கர்த்தரை துதிப்போம். God bless you.